விஜயால் அதிமுகவும் திமுகவும் ஆட்சியைதான் இழக்கும். ஆனால் சீமான், திருமாவளவன், வைகோ, அன்புமணி ஆகியோர் கட்சியையே இழப்பார்கள். மொத்த ஓட்டும் விஜய்க்கு போய்விட்டது. 2029, 2031 இல் இனி இவர்கள் அரசியலை செய்ய முடியாது. சிறிய கட்சிகள் வாஷ் அவுட் நிச்சயமா? அரசியலை கிளீன் செய்துவிட்டாரா விஜய்? தமிழக அரசியலில் நீண்ட காலமாக நிலை பெற்றுள்ள கட்சிகளுக்கு சவாலாக நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் உருவெடுத்துள்ள நிலையில் சிறிய கட்சிகளின் எதிர்காலம் குறித்த விவாதங்கள் தற்போது அனல் பறக்கின்றன. குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜயின் வரவு என்பது திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு பெரும் துருவங்களுக்கு மட்டும் பாதிப்பை ஏற்படுத்தப் போவதில்லை. மாறாக சீமானின் நாம் தமிழர் கட்சி, திருமாவளவனின் விசிக, வைகோவின் மதிமுக மற்றும் அன்புமணி ராமதாசின் பாமக போன்ற சிறிய மற்றும் நடுத்தர கட்சிகளின் வாக்கு வங்கிகளையே வேரோடு சாய்த்துவிடும் என்று அரசியல் விமர்சகர்கள் கணிக்கின்றனர். விஜயின் கவர்ச்சியும் இளைஞர்களிடையே அவருக்குள்ள செல்வாக்கும் இக்கட்சிகளின் பாரம்பரிய ஆதரவு தளங்களை சிதைத்து ஒட்டுமொத்த வாக்குகளையும் தவக நோக்கி திருப்பும் வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகின்றன. சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி கடந்த 15 ஆண்டுகளாக தமிழ் தேசியம் மற்றும் இளைஞர்களின் வாக்குகளை மையமாக வைத்து தனது வாக்கு வங்கியை சீராக உயர்த்தி வந்தது. ஆனால் இப்போது விஜயின் அரசியல் பிரவேசம் அதே இளைஞர் பட்டாளத்தையும் மாற்றம் வேண்டும் என நினைக்கும் புதிய வாக்காளர்களையும் தன்பால் ஈர்த்துள்ளது. இதனால் இதுவரை சீமானுக்கு விழுந்து வந்த இளைஞர்களின் வாக்குகள் பெரும் அளவில் விஜய்க்கு தாவும் சூழல் உருவாகியுள்ளது. 2029 மற்றும் 2031 ஆகிய வரும் தேர்தல்களில் நாம் தமிழர் கட்சி தனது இருப்பை தக்கவைப்பதே மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும் என்றும், விஜயின் வருகை சீமானின் வாக்கு வங்கியில் மிகப்பெரிய வாஷ் அவுட் நிலையை ஏற்படுத்தும் என்றும் சொல்லப்படுகிறது. அதேபோல் கூட்டணி அரசியலில் பேர பலம் கொண்டிருந்த பாமக மற்றும் விசிக போன்ற கட்சிகளுக்கும் விஜயின் வரவு ஒரு சிக்கலை உருவாக்கியுள்ளது. வடதமிழகத்தில் பாமகவின் செல்வாக்கையும் தலித் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் வாக்குகளைக் கொண்ட விசிகவின் தளத்தையும் விஜயின் சமத்துவ அரசியல் முழக்கம் அசைத்து பார்க்கிறது. விஜயின் ரசிகர் மன்றங்கள் சாதி, மதங்களை கடந்து பரவியிருப்பதால் இக்கட்சிகளின் 2ஆம் கட்ட தொண்டர்கள் மற்றும் நடுநிலை வாக்காளர்கள் விஜயின் பக்கம் சாயத் தொடங்கியுள்ளனர். இது 2026 பிறகு சிறிய கட்சிகள் தங்களின் அடையாளத்தை இழந்து அரசியலில் இருந்து ஓரங்கட்டப்படும் அபாயத்தை உணர்த்துகிறது. விஜயின் இந்த அரசியல் வியூகம் தமிழகத்தின் பாரம்பரிய சிறு கட்சி கலாச்சாரத்தை முழுமையாக கிளீன் செய்துவிடும் என்று அரசியல் வியூகர்கள் கருதுகின்றனர். இதனால் வரை திமுக அல்லது அதிமுகவின் தயவில் இயங்கி வந்த கட்சிகள் இனி அந்த இரு கட்சிகளுமே ஆட்சியை இழக்கப் போகும் சூழலில் யாரிடம் தஞ்சம் புகுவது என்று தெரியாமல் தவிக்கின்றன. விஜயின் எழுச்சி என்பது தமிழக அரசியலில் ஒரு சுனாமி போல வந்து பல சிறிய இயக்கங்களின் கூடாரங்களை கலைத்துவிடும் என்று கணிக்கப்படுகிறது. 2026 பிறகு தமிழக அரசியல் என்பது இரு பெரும் திராவிட கட்சிகள் மற்றும் தவக ஆகியவற்றுக்கு இடையிலான போட்டியாக மட்டுமே சுருங்கிவிடும் என்பது பலரின் கருத்தாக உள்ளது. இறுதியாக விஜயின் அரசியல் பயணம் என்பது வெற்றியா தோல்வியா என்பதை கடந்து தமிழகத்தின் பலமான சிறிய கட்சிகளை பலவீனப்படுத்தும் ஒரு காரணியாக மாறியுள்ளது. திருமாவளவன், வைகோ, அன்புமணி போன்ற மூத்த தலைவர்கள் தங்களின் கட்சி கட்டமைப்பை பாதுகாக்க புதிய வியூகங்களை வகுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். விஜயின் ரசிகர் பலம் முன்னால் இச்சிறிய கட்சிகளின் வாக்கு சேகரிப்பு முறைகள் ஈடுபடுமா என்பது சந்தேகமே. மொத்தத்தில் 2026 தேர்தல் என்பது பல பழைய அரசியல் கணக்குகளை துடைத்தெறிந்துவிட்டு விஜயால் ஒரு புதிய அரசியல் சுத்திகரிப்பு அரங்கேற்றப்படும் களமாக இருக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை.